ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 300 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை. அப்பாயின்ட்மென்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழ் அறிவோம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த தினத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிப்ரவரியுடைய 9ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் சோபகிருத ஆண்டு 10வது மாதமான தை மாதத்துடைய 26ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது. மிகவும் முக்கியமான ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன நாளை நாள் முக்கியமான வெள்ளிக்கிழமைன்னு கேட்குறீங்களா? நாளைய வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தை அமாவாசையானது வருது. அதனால தான் நாளை நாள் ரொம்பவே முக்கியமான நாள்னு நான் சொல்கிறேன். நாளைய இந்த தை அமாவாசை நாளில் என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் இருக்கிறது போல் நாளை நாள் தை அமாவாசை வழிபாடு செய்திடுங்க. மெயினாக இந்த தை அமாவாசை முன்னோர்களுக்கு உரிய நாளாக கருதப்படுது. இந்த நாளில் யார் ஒருவர் முன்னோர்களுக்கு உரிய திதி தர்ப்பணத்தை கொடுத்து படையல் போட்டு அவங்கள வழிபாடு செய்கிறாங்களோ, கண்டிப்பாக அவங்களுடைய குடும்பத்துக்கு முன்னோர்களுடைய சாபனாக இருந்ததுன்னா முன்னோர் சாபம் நீங்கி முன்னோருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஸோ நாளை நாள் தை அமாவாசை முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டியது மெயினாக அவசியம். அதை தவிர்த்து நாளை நாள் குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட குலதெய்வ வழிபாடு தாராளமாக செய்யலாம். அதுக்கும் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப உகந்த நாள். ஸோ நாளைய நாள் தை அமாவாசையில் நவக்கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட அந்த பலனை இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வழக்கம் போல் இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பலனை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நாளை நாள் நடந்து பயனடைங்க. சரி வாங்க, உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையானது அதிகரிக்கும். நாளை நாள் தனுசு ராசிக்காரங்க கணவன் மனைவியாக இருக்கிறவங்க மனவிட்டு பேசி பாருங்கள். நாளை நாள் 24 மணி நேரத்தில் 1 மணி நேரமாவது உங்களுக்குன்னு ஒதுக்குங்க. அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நாளை நாள் ஷேர் பண்ணும்போது ஒருவருக்கொருவர் நிறைய ஒன்று சேர முடியும். ஒற்றுமையானது உங்களுக்குள்ளே அதிகரிக்கும். அதனால் நாளை நாள் கண்டிப்பாக மனவிட்டு பேசுங்க. அது ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முக்கியம். அதே போல் நிறைய விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தீர்வுகள் கிடைக்கும். ஸோ சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நாளை நாள் நீங்கள் ஏதாவது ஸ்டெப் எடுத்திங்கனாலும் டக்குன்னு அந்த விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் முகத்தில் உங்களை அறியாமையே ஒரு பொலிவானது மேம்படும். ஸோ பொலிவு மேம்படுற மாதிரி நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ பொலிவு இருக்கிறதுனால நாளை நாள் நீங்கள் எது பண்ணாலும் அதில் உங்களுக்குன்னு ஒரு பாசிட்டிவ் வெளியே தெரியும். அந்த தெரியறதன் மூலிமா நிறைய புது புது விஷயங்களை உங்களால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்க முடியும், உணர முடியும். மொத்தத்தில் நாளை நாள் அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் என்று சொல்லலாம். அதே போல் இழுப்பறியான சில தனவரவுகள் கூட நாளை நாள் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா டக்குன்னு அந்த தனவரவுகள்லாம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்களோட வகையில் நாளை நாள் நீங்கள் பேசும்போது அவங்களோடு சேர்ந்து இன்னும் புது நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. உங்களுடைய நண்பர்கள் அவங்களுடைய நண்பர்கள் என உங்கள் நண்பர்களுடைய வட்டமே நாளை நாள் விரிவடையோ. பழைய பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் கூட புதிய மாற்றம் நீங்கள் செய்தீங்கன்னா அந்த மாற்றம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போடக்கூடிய உழைப்புக்கான மதிப்பு நாளை நாள் உடனடியாக கிடைக்கும். முகத்தில் அதனாலேயே ஒரு தேஜஸ் மேம்படும். நாளை நாள் உங்கள் ராசிக்கு ஒரு வெற்றி நிறைந்த ஒரு நாள் என்று சொல்லலாம். இந்த வெற்றி நிறைந்த நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட திசை சொல்லப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத சொல்கிறேன், அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் ரோஸ் நிறம், அதிர்ஷ்ட எண் நாளை நாள் 3, அதிர்ஷ்ட திசை நாளை நாள் கிழக்கு. ரோஸ் நிற ஆடை அணிந்து கிழக்கு நோக்கி உங்கள் பயணம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கானது சக்ஸஸ் ஆகும்.
உங்களுக்கான நிறம் எண் திசை இதுதான் நாளை நாளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான தினசரி ராசி பலனை இப்போ தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த பலன் தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை நாள் நடந்து பயனடைஞ்சுக்குங்க. இப்போ தனுசு ராசிக்காரங்களை உங்களை தொடர்ந்து அடுத்ததாக மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலனை பார்க்க போகிறோம். மீத இருக்கக்கூடிய ஏனைய 11 ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ மீத இருக்கக்கூடிய ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளினால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நீங்கள் நடந்து பயனடையலாம். அதனால் மற்ற ஏனைய ராசிக்காரங்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு மேஷ ராசி. வாக்குறுதிகள் அளிக்கும்போது சிந்தித்து செயல்படணும். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் கலகலப்பான சூழ்நிலை உண்டாகும். சில முடிவுகளால் அனுபவ அறிவு வெளிப்படும். எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வாங்க. சமூக பணிகளில் ஆர்வம் உண்டாகும். அலுவலகத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும். வியாபார தேவைகள் அறிந்து செயல்படணும். செலவு நேர்ந்த நாள் உங்களுக்கு. அடுத்ததாக ரிஷபராசி. திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். ஆன்மீக சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும். உடலில் ஒரு விதமான சோர்வு தோன்றும். நீண்ட தூர பயண வாய்ப்பு சாதகமாகும். புதிய தொழில் சார்ந்த முயற்சி ஈடுபடணும். எதிர்பாராத தனவரவு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வி பணிகளில் சில மாற்றம் ஏற்படும். நாளை நாள் ஓய்வோடு இருக்க வேண்டினால். அடுத்ததான் மிதுன ராசி. வியாபார சார்ந்த விஷயங்களில் அலைச்சல் உண்டாகும். பணி பொறுப்புகளால் உடல் அசதி ஏற்படும். உடன் பிறந்தவர்களோட அனுசரித்து செல்லும். எதிர்பாராத பணவரவு உண்டாகும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை குறைத்து கொள்ளும். பயனற்ற விவாதங்களை தவிர்க்கணும். மனதில் அப்பதான் அமைதி உண்டாகும். சிக்கல்கள் நிறைந்த நாள். அடுத்ததாக கடகராசி. வாழ்க்கை துணவர் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும். உயர் பதவிகள் இருப்பவர்களுடைய சந்திப்புகளால் மாற்றம் உண்டாகும். தைரியமான செயல்பாடுகள் மூலம் பொறுப்பு மேம்படும். கடினமான காரியங்களையும் சாதாரணமாக செய்து முடிக்கணும். சகோதரர்கள் வழியில் உதவி கிடைக்கும். விருப்பமான பொருட்கள் வாங்கி மகிழலாம். நாளை நாள் தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டினால். அடுத்ததாக சிம்மராசி. வியாபார ரீதியான நெருக்கடி குறையோ. உடன் இருப்பவர்கள் சாதகமோடு செயல்படுவாங்க. ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு ஏற்படும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். பிள்ளைகள் பெற்றோர்களுடைய எண்ணங்கள் அறிந்து செயல்படணும். மறைமுக திறமைகள் வெளிப்படுத்த மனதளவில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும். நாளை நாள் உங்கள் ராசிக்கு சுகம் இருந்த நாளுங்க. அடுத்ததாக கன்னிராசி. உறவுகளால் ஏற்பட்ட நெருக்கடி குறையும். ஆடம்பரமான செலவுகளை குறைத்து கொள்ளணும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு மேம்படும். முயற்சிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும். நாளை நாள் இன்பம் இருந்த நாள் உங்களுக்கு. அடுத்ததாக துளாராசி. உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். கடன் விஷயங்களில் பொறுமை வேண்டும். தாயுடன் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். புதிய வேலை சார்ந்த எண்ணம் சாதகமாகும். வியாபார தொடர்பான பயணங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். கல்வியில் சற்று கவனம் வேண்டும். நாளை நாள் உங்கள் ராசிக்கு நல்ல நிறந்த நாளுங்க. அடுத்ததாக விருச்சிக ராசி. தைரியமாக சில முடிவுகள் எடுக்கணும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு செயல்படுவாங்க. உயர் அதிகாரிகளுடைய நட்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் மதிப்பு மேம்படும். சிறுதூர பயணங்கள் மாற்றம் ஏற்படும். விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். நாளை நாள் பிரதினி இருந்த நாள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க. அடுத்ததாக மகர ராசி. முடிவெடுப்பதில் கவனமாக இருக்கணும். வியாபார நிமித்தமான பயணங்கள் மேற்கொள்ளும். நண்பர்கள் சந்திப்பு ஏற்படும். மனதில் புதுவிதமான தேடல் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே பொறுமை அவசியம். கலைத்துறையில் முயற்சிகள் ஈடேறும். உத்தியோக பணிகளில் சில மாற்றம் ஏற்படும். வரவுகளால் ஏற்றிறக்கமான சூழல் உண்டாகும். நாளை நாள் தன நேர்ந்த நாள் என்று சொல்லலாங்க. அடுத்ததாக கும்பராசி. நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்லும். புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும். உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். அலைப்பாயக்கூடிய சிந்தனைகளால் சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும். ஆடம்பரமான பொருட்கள் மீது ஈடுபாடு உண்டாகும். திடீர் பயணங்களால் ஒரு விதமான சோர்வு ஏற்படும். நாளை நாள் உங்கள் ராசிக்கு ஆதரவு நிறைந்த நாளுங்க. அடுத்ததாக மீனராசி. உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். மனதளவில் இருந்து வந்த குழப்பம் விலகும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும். வியாபார அபிவிருத்தி தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும். உங்கள் ராசிக்கு நாளினால் ஒரு விதமான லாபம் இருந்த நாள் என்று கூட சொல்லலாங்க. அவ்வளோதாங்க. 12 ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இப்போ நான் சொன்ன இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. இந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை ஒரு நாள் வெள்ளிக்கிழமை நடந்து பயனடைங்க. ஒரு சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமாகவும் இருக்கும். ஒரு சில ராசிக்காரங்களுக்கும் ஆபத்தாகவும் இருக்கும். அவங்கவுங்க ராசிக்கு நாளை நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நீங்கள் இந்த வீடியோவில் சொன்ன தாள்களுக்கேற்ப நடந்துக்கிட்டாவே
பிரச்சனை எதுவும் இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் 12 ராசிக்காரங்க அவங்கவுங்க ராசிகளுக்கு நாளை ஒரு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை நீங்கள் லைக் பண்ணி இந்த வீடியோ ஷேர் பண்ணுறதன் மூலிமா அவங்களும் அவங்களோட ராசிகளுக்கு ராசி பலனை தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தகவலோடு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.